வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு இனிப்பு குழிப்பணியாரம் செய்து காட்ட போகிறேன். அதோடு சேர்த்து அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிப்பு இனிப்பு சேர்ந்த மாதிரி ஒரு சட்னியும் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அளவு கப்பால் 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். 1 கப் இட்லி அரிசி எடுத்தேன். 1/4 கப் உளுந்து எடுத்தேன். 1/4 கப் அவல் எடுத்தேன். இதை நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு அதை நேற்று நான் மிக்சியில் அடித்து நேற்று நைட் ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக 2 ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்று நான் சர்க்கரை போட போகிறேன், மற்றதில் வாழைப்பழம் போட போகிறேன். வாழைப்பழம் 2 சேர்த்து சர்க்கரையும் சேர்த்துட்டு வாழைப்பழமும் சேர்த்து அது வாழைப்பழம் குழிப்பணியாரமும் இனிப்பு குழிப்பணியாரமும் செய்ய போகிறேன். அதுக்கு நான் முதல் இதில் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த நான் அரைக்க கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சேன்னா, நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து 2 ஏலக்காயும் நான் அதோடு சேர்த்து அரைச்சேனா. நீங்களும் அதை மாதிரி ஏலக்காய் போட்டிங்கன்னா அது வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாழைப்பழத்தை நாங்கள் இப்போ மேஷ் பண்ணி இதில் சேர்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு 2 வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி இப்போ சேர்க்க போகிறேன். இதை பெரியாக்கள் மட்டும் விரும்பி சாப்பிட மாட்டேன், சின்ன பிள்ளைகளுக்கும் அவ்வளோ பிடிக்கும் இந்த குழிப்பணியாரம். இது நான் நெய் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ அந்த மிக்ஸோட இப்போ நான் சேர்க்க போகிறேன். இதை இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். வாங்கோ இப்போ நாங்கள் குழிப்பணியாரம் அதுக்கு முன்னாடி நாங்கள் குழிப்பணியாரத்துக்கு சட்னியை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ குழிப்பணியாரம் செய்யலாம். இப்போ நாங்கள் சட்னி செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம். சட்டி சூடாறிட்டு இப்போ நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட நான் இதுக்கு ஒரு 3 பழுத்த பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் காஞ்ச மிளகாயும் போடலாம். நான் என்னோட இருந்தபடியாக நான் போடுறேன். இது நல்ல உரைப்பான மிளகாண்டபடியாக நான் 3 போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் இதில் தான் நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். இதில் நாங்கள் தேங்காய் எல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் கேரட் சேர்க்குறேன். கொஞ்சம் பொரிய விடுவோம். கேரட் கொஞ்சம் பொரியறதுக்கு லேட்டாகும், அதனால் அதை நான் வெளியே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்க கேரட் கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வருது. இப்போ நான் குடமிளகா பாதியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்க்குறேன். நான் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். உரைப்பு இது 3ம் சேர்ந்து இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்வீட் பணியாரத்துக்கு சாப்பிட புளி பணியாரத்துக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் அந்த இனிப்பு உங்களுக்கு தூக்கலாக தெரியும். அது சரி. இப்போ இது முடிஞ்சிட்டு நான் இப்போ இறக்கி இதை ஒரு சைடில் வச்சுட்டு அதை நான் கடைசியாக மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இப்போ நாங்கள் குழிப்பணியாரத்தை சுடுவோம். இப்போ குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நான் பணியார சட்டி வச்சுருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணுறேன். இப்போ சட்டி சூடேறிட்டு நான் அதில் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன்.
நீங்கள் வந்து இதில் என்னென்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து நெய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பாருங்கள் ஊற்றியாச்சு. இப்போ வேக விட்டுருக்குறேன். மேலால் தேவையாண்டா கொஞ்சமாக நெய் வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து நான் திருப்பி விட போகிறேன். இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிட்டு நான் இப்போ இறக்க போகிறேன். இதை இப்போ பாருங்கள் திருப்பி இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் பனானா சேர்த்த குழிப்பணியாரத்தை இதில் ஊற்றுறேன். கொஞ்சமாக மேலால் நெய் வந்து ஊற்றி விடுவோம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு நான் இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவேன். இப்போ இது நல்லா முடிஞ்சோடனே இதையும் நான் இறக்க போகிறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு குழிப்பணியாரமும் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான புளிப்பு இனிப்பு சேர்ந்த ஒரு சட்னியும் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே ரெசிபியை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.